பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நமதாதி பிதாவின் திருப்பாலறிவர், அனுகூலறிவர், மனுவேலறிவர், சமாதானமோதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 இவர்தாம். அருளானந்த மோட்ச வழி காட்டினாரே, நிலை நாட்டினாரே, முடிசூட்டினாரே, சமாதானம் மோதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம் 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 இவர்தாம். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53 அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 53:5. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம். இந்த நாளிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியிலே வந்து அவதரிப்பதற்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏசாயா 9 அதிகாரம் 6வது வசனம் அப்படி சொல்லுகிறது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். கடந்த 4 நாட்கள் ஆண்டவருடைய 4 விதமான நாமங்களை நாம் தியானித்தோம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா என்கிற 4 நாமங்களை நாம் கடந்த நாட்களிலே தியானித்தோம். இன்றைக்கு 5வது ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சமாதான காரணர், அவர் சமாதான பிரபு என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த சமாதான பிரபுவை குறித்து, அந்த சமாதான காரணரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே தான் ஏசாயா எழுதுகிறார் 53 அதிகாரம் 5வது வசனத்திலே, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம் என்று. இந்த நாளிலே அந்த சமாதான காரணராகிய தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி நமக்கு வரவேண்டிய தண்டனையை அவர் தன்னுடைய சரீரத்திலே சிலுவையிலே அதை சுமந்து விட்டார். நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளினாலே இன்றைக்கும் நம்முடைய வியாதிகளிலிருந்து சுகம் கிடைக்கிறது, நாம் குணமாக்கப்படுகிறோம். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் கொடுத்த இந்த சமாதானத்திற்காக நாம் அவருக்கு நன்றி சொல்லுவோம். நாம் சஞ்சலப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், வியாதிகளினாலே, பலவிதமான பாவங்களினாலே, வேதனைகளினாலே. ஆகவே அந்த வேதனைகள், பாடுகள், பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். நமக்கு பாவத்தினால் வரவேண்டிய தண்டனைகளை எல்லாம் அவர் தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளில் இருந்து இன்றைக்கும் நமக்கு விடுதலை கிடைக்கிறது, பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கிறது, நோயிலிருந்து சுகம் கிடைக்கிறது. அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம். ஆகவே இன்றைக்கு அந்த சமாதானத்தை கொடுத்த ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி சொல்லி துதிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 27 வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று ஆண்டவராகிய இயேசுவே இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். சமாதானத்தை உங்களுக்கு இந்த பூமியில நான் வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். உலகம் கொடுக்கிற ஒரு சமாதானம் அல்ல,
நான் கொடுக்கிற சமாதானம் நித்திய காலம் உங்களுடைய வாழ்க்கையில தங்கி இருக்கக்கூடிய ஒரு சமாதானம். ஆகவே உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் 165 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடறல் இல்லை. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற சத்திய வேதத்தை நாம் இரவும் பகலும் நேசித்து தியானிக்கும் பொழுது நமக்கு மிகுந்த சமாதானத்தை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிறது. வேதத்தை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் மிகுந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் இடறல் வரவே வராது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நாம் வேதத்தை நேசிப்போம், வேதத்தை தியானிப்போம். தாவீது எழுதுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று. ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வேதத்தை நேசிக்கிற ஒவ்வொருவருக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கொலோசையர் புஸ்தகம் 1 அதிகாரம் 20 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அவரோடு ஒப்புரவாக்கி சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். ஆகவே தான் சிலுவையிலே அவர் சிந்தின அந்த தூய்மையான இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். இன்றைக்கு அந்த சமாதானத்தை நாம் பெற்று அனுபவிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 147 அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் எல்லைகளை நான் சமாதானம் உள்ளவைகளாய் ஆக்குவேன், உச்சிதமான கோதுமையினால் உன்னை நான் திருப்தியாக்குவேன் என்ற ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். ஆகவே இந்த சமாதான பிரபுவை நமக்கு சொந்தமாய் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீர் வாரும், என்னுடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றும் என்று இன்றைக்கு நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த சமாதான பிரபு, அந்த சமாதான காரணர் அவருடைய சமாதானத்தினாலே நம்மை நிரப்புவார். ஏனென்றால் இந்த உலகத்தில் அவர் தம்முடைய சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தருகிறார். ஆகவே நாம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், ஆண்டவரை மாத்திரம் பற்றி கொள்ளுவோம். நிச்சயமாக அந்த சமாதானத்தை நாம் பெற்று அனுபவிப்போம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம் என்ற வார்த்தையை கொடுத்தேன். ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்த அந்த சமாதானத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அந்த சமாதானத்தை இந்த உலகத்தில் வைத்து போகிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. உலகம் கொடுக்கிற ஒரு சமாதானம் அல்ல, நான் கொடுக்கிற நித்திய சமாதானத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒவ்வொருவருக்கு நீர் கொடுக்கிற இந்த சமாதானத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் கலங்காமல் பயப்படாமல் தைரியமாய் முன்னேறி செல்வதற்கு இன்றைக்கு அந்த சமாதானத்தினாலே எல்லாரையும் நிரப்புகிறபடியினால் உமக்கு நன்றி. நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நித்திய சமாதானத்தினால் ஒவ்வொருவரை நிரப்பி ஆசீர்வதியும் தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.